ஸோ டெய்லி 20 சம் டெஸ்ட்டில் தேர்டு கொஷின். ஸோ இது ஃபர்ஸ்ட் டேக்கான தேர்ட் கொஷின். ஸோ என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் த செட் ஆஃப் நம்பர்ஸ் தட் இஸ் சிமிலர் டு த ஃபாலோவிங் செட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஏதாவது செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு இதுக்கு சிமிலராக என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நம்மளுக்கு ஆர்டர் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ இதே ஆர்டரில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்களேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 10க்கும் 19க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 9 டிஃப்ரென்ஸு. 19க்கும் 28க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? ஒரு 9 டிஃப்ரென்ஸு. அடுத்தது இது பாருங்களேன். ஸோ அப்போ அது கொஷினுக்கு வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 7க்கும் 16க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 9 இருக்குது. 16க்கும் 34க்கும் நடுவில் வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 18 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 9, 18 டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எது வருதோ அதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகேவா? ஸோ அது 23க்கும் 31க்கும் ஸோ எவ்வளோ நடுவில் வருது? 8. அடுத்து 31க்கும் 48க்கும் 41 வரைக்கும் ஒரு 10, அப்புறம் வந்துட்டு ஒரு 7. ஸோ 17 வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 29லேருந்து 57க்கு எவ்வளோ வருது? 39, 49, 59 அப்படிங்கிறப்ப 30. ஸோ அப்போ எவ்வளோ? 28 வருது. ஸோ அடுத்து 57லேருந்து 96க்கு 57, 67, 77, 87, 97. ஸோ அப்போ 40க்கு ஒன்று கம்மினா 39. ஓகேவா? ஸோ இது எதுவுமே வந்துட்டு மேட்ச் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பார்ப்போம். 49க்கும் 58க்கும் நடுவில் வந்துட்டு பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 9 வருதா? அடுத்து 58க்கும் 76க்கும் நடுவில் வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் வருது? 18 வருதா? ஸோ அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எவ்வளோ? 9, 18. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9, 18. ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, 49, 58, 76. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரே இந்த மாதிரி சிமிலர் நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நடுவில் வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஜிக்கல் அண்ட் ரீசனிங்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.